வணக்கம். உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு வீட்டோட மாப்பிள்ளை. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். பூம்பொழில் அழகான கிராமம். அந்த பூம்பொழில் கிராமத்தில் ஒரு தையல் எந்திரம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருந்தது. நிமிஷத்திற்கு ஒரு படைப்பு. துணி தையல் எந்திரத்தில் செல்வதே தெரியாது. ஆனால் அழகாக தைத்து முடித்து விடுவான் வைத்தி. அவனது இயற்பெயர் வைத்தியநாதன். வெளியில் காற்றாட ஒரு ஓலை கூடாரத்துக்கு அடியில் தையல் எந்திரத்தில் மும்மரமாக துணிகளை தைத்து கொண்டிருந்தான். அவனை தேடிக்கொண்டு அவனின் அத்தை மகள் தாமரை வந்தாள். அவன் கை தையல் எந்திரத்தில் விளையாடுவதை வயிற்றக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். என்ன தாமரை அப்படி சில மாதிரி நிக்கிற, வச்சகன் வாங்காம பாக்குற என்று கேட்டுக்கொண்டே அவளின் அழகை ரசித்தான் வைத்தி. இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி உன் தங்கச்சி கிட்ட ஒரு ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தேன், அத வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு தன் பார்வையை வீட்டுக்குள் செலுத்தினாள் தாமரை. ஓ சரி, உன்னோட ஜாக்கெட்டு வீட்டுக்குள்ள இருக்கும், போய் பார்த்து எடுத்துக்கோ. உன் தங்கச்சி கல்யாணி எங்க? வீட்ல இல்லையா? இல்ல, தைக்கிறதுக்கு நூலு பாபின் எல்லாம் வாங்கணும், அதான் கடைக்கு போயிருக்கா. நீ போய் எடுத்துக்க. இல்ல நான் வரட்டுமா? இல்ல நானே எடுத்துக்கிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள் சென்றாள் தாமரை. அங்கு தைத்து இஸ்திரி போட்டு வைத்திருந்த ஜாக்கெட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாள் தாமரை. கொஞ்ச நேரம் கழித்து, என்ன 1 மணி நேரமா தேடிட்டு இருக்க? உன்னோடது எதுன்னு உனக்கே தெரியலையா? இரு நான் வரேன் என்று தையல் எந்திரத்தில் இருந்து எழுந்து வந்தான் வைத்தி. அடுக்கி வைத்திருந்த ஜாக்கெட்டுகளில் இருந்து தாமரையின் ஜாக்கெட்டை சரியாக எடுத்து கொடுத்தான். பின் சொன்னான், இதோ இருக்கு, பார்டர்ல நான் தான் தங்க கலர்ல முத்து வச்சு தச்சேன். நீ வச்சிருக்கும் அரக்கு கலர் தாவணிக்கு இது நல்ல எடுப்பா இருக்கும் என்றான் வைத்தி. தாமரை வெட்கத்தோடு தலைகுனிந்து அதை வாங்கி கொண்டாள். பின் மெதுவாக வெளியில் வந்து நடக்க ஆரம்பித்தாள். தையக்கூலி வாங்க வேண்டுமே என்ற ஞாபகம் வந்ததும் போகிற தாமரையை நிறுத்தி, என்ன கையில காசு இல்லையா? தையக்கூலி தராம நீ பாட்டுக்கு போற என்று கேட்டான் வைத்தி. தாமரை நின்று அவனை திரும்பி பார்த்தாள். பின் கேட்டாள், எவ்வளவு? எல்லாருக்கும் 200 ரூபாய்க்கு தச்சு கொடுக்கறேன், நீ 100 ரூபா கொடு போதும். தாமரை அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். எனக்கு மட்டும் ஏன் 100 ரூபா குறைச்சல் என்று கேட்டாள். நீ என் அத்தை மக, நியாயமா உன்கிட்ட நான் காசு வாங்க கூடாது, என்ன பண்றது, வைத்து பழப்பு என்று வைத்தி சொன்னதும் தாமரை அவனை பாவமாக பார்த்தாள். தனது பர்சில் இருந்து 200 ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அவளுக்கு மீதி 100 ரூபாய் கொடுப்பதற்காக பணத்தை எடுக்க வைத்தி வீட்டிற்குள் சென்றான். அவன் திரும்பி வருவதற்குள் ஜாக்கெட்டை எடுத்துக்கொண்டு தாமரை அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். காசை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த வைத்தி தாமரையை காணாமல் திடுக்கிட்டு போனான். கையில் 100 ரூபாயை வைத்துக்கொண்டு கடந்த காலத்தை பற்றி நினைத்தான். மாடசாமி தாமரையின் அப்பா பெரிய பணக்காரர். அவருக்கு சொந்தமாக நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் இருந்தது. அவரிடம் 50 ஆட்கள் வேலை செய்கின்றார்கள். வைத்தி அவரது மச்சான் மகன். தாமரையின் அம்மா முத்துப்பேச்சியின் கூட பிறந்த அண்ணன் மகன். ஆனால் ஏழை. முத்துப்பேச்சியின் அண்ணனும் அண்ணியும், அதான் வைத்தியின் அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். அன்று தங்கையை காப்பாற்றவும் குடும்பத்தை நடத்தவும் தையல் எந்திரத்தில் உட்கார்ந்தவன் வைத்தி. இன்று வரை அவர்களுக்கு சோறு போடுவது அந்த தையல் எந்திரம்தான். அவனை கை தூக்கிவிட யாரும் முன்வரவில்லை. அவனும் அதனை எதிர்பார்க்கவில்லை. கை தூக்கிவிடவில்லை என்றாலும் பரவாயில்லை, மெல்ல மேலே வரும்போது கீழே பிடித்து இழுத்து தள்ளிவிடாமல் இருந்தால் போதும் என்றுதான் அவன் நினைத்தான். அதனால் தையல் தொழிலில் உள்ள நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டான். விதவிதமாக அழகாக துணிகளை தைப்பான். அவனுடைய தங்கை கல்யாணி எம்ப்ராய்டரி போட்டு கொடுப்பாள், ஹெம்மிங் பண்ணுவாள், ஊக்கு பட்டன் தைப்பாள். மாடசாமியின் செல்வாக்கு உயர உயர வைத்தி மாடசாமி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தான். அத்தை முத்துப்பேச்சிக்கும் தாமரைக்கும் வைத்தி கல்யாணி மேல் உயிர். அவர்களுக்காக அங்கு போய் அவமானப்பட அவன் விரும்பவில்லை. அதனால் விலக ஆரம்பித்தான். அவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள் முத்துப்பேச்சியும் தாமரையும். அதனால் அவனை தொந்தரவு செய்யாமல் அவன் வழியில் வாழ்க்கையை நடத்த விட்டுவிட்டார்கள். இப்படி தனது கடந்த காலத்தை நினைத்தபடியே மீண்டும் தையல் வேளையில் மும்மரமான வைத்தி. நாட்கள் ஓடியது. ஒரு நாள் தற்செயலாக அரசமர பிள்ளையார் கோவிலில் தாமரையை தனியாக சந்தித்தான் வைத்தி. ஏ தாமரை, அன்னைக்கு மீதி காசை வாங்காம ஓடிட்ட ஏன்? இல்ல மாமா, நீதான் தைய கூலி 200 ரூபான்னு சொன்னியே. ஆமா, உனக்காக 100 ரூபாய் குறைச்சுக்கிட்டேனே, நீ என் அத்தை மகளாச்சே. ஓ, அப்போ நீ என் மாமே மகன்னு நான் கூட காசு கொடுத்தா வாங்கிப்பியா என்று சிரித்துக்கொண்டே தாமரை கேட்டாள். அவள் சாதாரணமாகத்தான் கேட்டாள். ஆனால் தாமரை சொன்னதை கேட்டதும் வைத்திக்கு கோபம் உண்டானது.
ஏ தாமரை, நான் ஏழைன்னு தானே இப்படி சொல்ற? நான் ஏழைதான், அதுல எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல. ஆண்டவன் எனக்கு கை கால் கொடுத்துருக்கான். உசுறு இருக்கிற வரைக்கும் உழைச்சு வாழுவேன். காசு பணத்துக்காக உறவு முறை பேசிக்கிட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்னான் வைத்தி. வைத்தி சொன்னதை கேட்டு தாமரை பொறுமை இழந்தாள். வைத்தியை பார்த்து சொன்னாள், மாமா, ஏன் இப்படி படபடன்னு பொறிஞ்சு தள்ளுற? நாங்க யாரும் உன்னை ஏழைன்னு நினைக்கல, இலக்காரமாவும் நினைக்கல. எங்க அப்பா ஒன்னும் பரம்பரை பணக்காரர் இல்ல. எங்க அம்மா உன் அத்தை தானே. உனக்கு நல்லதை தவிர வேற எதையும் அவங்க நினைச்சதில்ல. நீதான் ஏழை பணக்காரன்னு சொல்லி பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு நீ அண்ணே மகன். அந்த பாசம் எங்க அம்மாவுக்கு போயிருமா? உங்க அம்மா நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்தா நான் உங்க அப்பா கிட்ட கை கட்டி சேவகம் பண்ணணும். உங்க நிலத்தை நான் பாத்துக்கணும். உறவுக்காரங்கிட்ட வேலைக்கு போறதுக்கு சும்மா இருக்கலாம். அதுலயும் உங்க அப்பா கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்களே, அதான் உங்க அத்தை. மாசத்துல பாதி நாள் உங்க வீட்டுலதான் இருக்காங்க. அவங்களுக்கு சோறாக்கி போட்டே எங்க அத்தை துரும்பா இழைச்சு போச்சு. இதுல நானும் என் தங்கச்சியும் வந்து சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அத்தை எங்களுக்காக பண்ணும். ஆனா என்னால எங்க அத்தையை கஷ்டப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, நான் ஒன்னும் வக்கத்தவன் இல்ல. எனக்கு கைவசம் தொழில் இருக்கு. நானும் என் தங்கச்சியும் கஞ்சியோ கூழோ நிம்மதியா மானத்தோட குடிக்கிறோம் என்று தன்மானத்தோடு சொன்னான் வைத்தி. அவன் சொன்ன அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் தாமரை. வைத்தியின் வார்த்தைகள் அவள் உள்ளத்தை உருக்கியது. அவன் மீது அவளுக்கு அனுதாபமும் பாசமும் அதிகமானது. ஆனால் அவளின் பாசத்தை வைத்தி புரிந்து கொள்ளவில்லை. கண்களில் வடிந்த கண்ணீரை வைத்தி பார்க்காதவாறு துடைத்து கொண்டாள். பின் வைத்தியை பார்த்து சொன்னாள், மாமா, அப்பா மீது வீணா கோவப்படாத. உன்னை கூலிக்கு வேலை பார்க்கவோ இல்ல அடிமை மாதிரி நடத்தவோ எங்க வீட்டுக்கு நாங்க கூப்பிடல. உண்மையிலேயே நிலத்தை பார்த்துக்க பொறுப்பான ஆள் இல்ல. நீ வந்தா பொறுப்பா பாத்துப்ப. எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கலாம். அதுக்காகத்தான் கூப்பிட்டோம். சரிதான், உங்க நிலத்தை பொறுப்பா பாத்துக்க ஆள் கிடைக்கலைங்கிறதுக்காக என்ன கூப்பிடுறீங்களா? இதே இது நானும் பணக்காரனா இருந்தா என்ன இப்படி கூப்பிடுவீங்களா? இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். கையில இருக்கிற வேலையை விட்டுட்டு எவனாவது உங்க அப்பா கிட்ட வந்து வேலை பார்ப்பானா? இன்னைக்கு என்ன ஊர்ல யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க வீட்டுல வேலை பார்த்தா நாளைக்கு 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. சரி மாமா, உன் இஷ்டம். உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். ஆனா எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய். நாங்க பணக்காரங்க, நீங்க ஏழைன்னு சொல்லி எங்களை பிரிச்சு பார்க்காத. என்னால அதை தாங்க முடியல. நாங்க பங்களாவுல பணக்காரங்களா இருந்தாலும் சரி, நீ குடிசையில தையல்காரனா இருந்தாலும் சரி, அத்தை மக மாமே மகன்ற உறவு போகாது. நீர் அடிச்சு நீர் விலகாது என்று சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு தாமரை வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். கையில் 100 ரூபாயை வைத்துக்கொண்டு தாமரை போன பாதையை பார்த்து கொண்டு அப்படியே நின்றான் வைத்தி. அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. நான் மாமே மகன், உரிமைக்காரன், தாலி கட்ட வேண்டியவன் என்று ஒரு நொடி நினைத்தான். ஆனால் அடுத்த நொடியே என்ன இருந்தாலும் பணம் பந்தியில குணம் குப்பையில. பணக்காரங்க பணக்கார சம்பந்தம் தான் பாப்பாங்க. முறக்காரன் சொந்தம் உரிமைக்காரன் இதெல்லாம் சும்மா. பணம் இருந்தாதான் சொந்த பந்தம்லாம். வாய்கிளிய பேசிட்டு போறாளே, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவா? அப்ப தெரியும் இவங்க அப்பாவோட உண்மையான சுயரூபம். ஆத்தாடி, இவ அப்பனே வந்து இவளை கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாலும் நமக்கு வேண்டாப்பா. நமக்கு தகுந்த மாதிரி இடத்துலதான் நாம சம்பந்தம் பண்ணிக்கணும். என்ன உறவு முறையா இருந்தாலும் பணக்காரங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணக்கூடாது. மீறி பண்ணா மானங்கெட்டுதான் போகணும். நம்மளையும் அறியாம நாம அவங்களுக்கு அடிமையாயிருவோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான் வைத்தி. அரசமர பிள்ளையார் கோவிலிருந்து வீட்டுக்கு வந்தாள் தாமரை. அங்கு ஹாலில் அவளின் அப்பா மாடசாமியும் அவரின் நண்பர் முருகேசனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். தாமரை அவளின் அறைக்கு சென்றாள். தனது அறையிலிருந்து ஜன்னல் வழியாக அப்பாவும் முருகேசனும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒட்டு கேட்கும் பழக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் பேசியது அவளை பற்றியும் வைத்தியை பற்றியும். அதனால் உன்னிப்பாக கவனித்தாள். என்ன மாடசாமி, உன் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டா, அடுத்த வாரம் ரிசல்ட்னு சொன்னா. அப்புறம் என்ன, காலகாலத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல என்று முருகேசன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது முத்துப்பேச்சி காஃபியோடு வந்தாள். முருகேசனும் மாடசாமியும் காஃபியை வாங்கி கொண்டார்கள். காஃபி சாப்பிடுங்க முருகேசன், நீங்க சொல்றதும் சரிதான். நல்ல இடமாத்தான் நானும் பாக்குறேன். ஆனா சரியா ஒன்னும் அமைய மாட்டேங்குது. நமக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கு. அதை எங்கேயாவது யாருக்கிட்டையாவது கண்காணாத இடத்துல ரொம்ப தூரத்துல கட்டி கொடுத்துட்டு நாம இங்க தவிக்க முடியாது பாருங்க. அதான் பக்கத்திலேயே நல்ல இடமா பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே காஃபியை குடித்தாரு மாடசாமி. அதுவும் சரிதான். உங்க மச்சா மகன் வைத்தி இருக்கானே, அவன் நல்ல இடம்
பக்கத்திலே இருக்கான். ஆனா என்ன ஏழை, அதனால வசதியான இடமா பார்த்தா தேவலைன்னு யோசிக்கிறீங்களோ? பணம் காசு வசதி வாய்ப்பெல்லாம் முக்கியம் இல்லைங்க. பையன் நல்லவனா சாமர்த்தியசாலியா புத்திசாலியா இருந்தா போதும். இந்த பைய வைத்தி நல்லவன் கெட்டிக்காரன், ஆனா ரோசக்காரன். நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறான். நீங்க சொல்றது புரியலையே. அட ஆமாங்க, நான் வெளிப்படையாவே சொல்றேன். என் பொண்ண கட்டிக்கிற மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். இதுக்கு எவன் சம்மதிக்கிறானோ அவன் தான் என் மாப்பிள்ள. என்ன மாடசாமி இப்படி சொல்றீங்க? பொண்ணு புருஷன் வீட்டுல போய் வாழ்றதானே நம்ம வழக்கம். வழக்கம் பழக்கம் எல்லாம் நாம உருவாக்குனதுதான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. போற இடத்துல அது கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. மாப்பிள்ள வீட்டோட இருந்துட்டா என் பொண்ணும் நல்லா இருப்பா. மாப்பிள்ளையும் என் சொத்துக்களை பாத்துக்கிட்டு வசதியா இருக்கலாம். 4-5 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அத பாத்துக்கிட்டு சொத்தை அதிகப்படுத்தினாலே போதும். மாப்பிள்ள வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாம். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா போதும். நல்ல விஷயம்தான். சரி, இத பத்தி வைத்திக்கிட்ட பேசுனீங்களா? அட, உங்களுக்கு விவரம் தெரியாதா? நான் அந்த பயல கூப்பிட்டு பேசினேன். இங்க பாரு வைத்தி, இப்படியே தச்சுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. வரவுக்கும் செலவுக்கும் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்கும். எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நிலம்புலம் இருக்கு. அத பாத்துக்க சரியான ஆள் இல்ல. நீ வந்து கூட மாட இருந்து ஆட்களை மேற்பார்வை பாரு. வரவு செலவு கணக்க பாரு. பண விஷயம் உன்னோட பொறுப்பு. நான் தலையிட மாட்டேன். பொறுப்பா பாத்துக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த வைத்தி என்ன சொன்னான் தெரியுமா? சரி விடுங்க, அத பத்தி பேசி இன்னும் பிரஷரை ஏத்திக்க விரும்பல என்றார் மாடசாமி. என்னதான் சொன்னான் என்று மீண்டும் கேட்டார் முருகேசன். நான் சொல்லும் போது அமைதியா இருந்தான், பதிலே சொல்லல. ஆனா நம்ம டீ கடை ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்கான். எனக்கு கைகால் நல்லா இருக்கு, நான் வேலை செஞ்சு சம்பாதிப்பேன். நான் ஏன் சொந்தக்காரங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும்? அவங்க பணக்காரங்க, நாம ஏழைங்க. நம்மள அடிமை மாதிரி நடத்தி கேவலப்படுத்துவாங்க. நான் என்ன சோத்துக்கு வழி இல்லாமலா இருக்கேன்? இவங்க வீட்டுல வந்து வேலை செய்ய என்னால என்னையும் காப்பாத்திக்க முடியும், என் தங்கச்சியையும் கரை சேர்க்க முடியும். யாரு தயவும் தேவையில்லை. என்னை கெடுக்காம இருந்தா அது போதும். அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். இதெல்லாம் கேட்டு என் மனசு துடிச்ச துடி இருக்கே. போங்க முருகேசன், மனசு விட்டு போச்சு. இவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ என் வீட்டுல சும்மாவே இருக்கலாம். ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலாம். பொறுப்பா சொத்தை பாத்துக்கிட்டா போதும். இதை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பொழைக்க தெரியாதவன். அதான் என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான், பேரு நாகராசு. அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் என் மகளுக்கும் பிடிக்கல. அதான் ஒன்னும் புரியாம இருக்கேன். ஓ அப்படியா? வைத்திய அப்படியா சொன்னா? நல்ல பையன் ஆச்சே, பொறுப்பா இருப்பானே. சரி, நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சொந்தத்துல அருமையான பையன் இருக்கும்போது வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறது சரியில்லை. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு யாராவது அலைவாங்களா? நான் அவன்கிட்ட பேசுறேன். நம்ம தாமரை அவனுக்கு கட்டி வச்சுட்டா போதும், எல்லாம் தன்னால மாறிடுவான். சரி, நான் வரேன். இன்னைக்கு தென்னந்தோப்புல தேங்காய பறிக்க ஆள் வர சொல்லியிருக்கேன். இந்நேரம் வந்திருப்பானுங்க. நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து போனார் முருகேசன். அவர் போன திசையை பார்த்தபடி மாடசாமி உட்கார்ந்திருந்தார். முருகேசன் சொல்ற மாதிரி வைத்தி நல்லவன்தான். தங்கச்சி மகன் நாகராசனுக்கு வைத்தி 1000 மடங்கு நல்லவன்தான். ஆனா நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறானே. என் தங்கச்சி கிட்ட ஊமுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், குடும்பத்தோட இங்க வந்துருவா. சரி பார்க்கலாம். நாம ஒரு கணக்கு போட்டா தெய்வம் ஒரு கணக்கு போடும். இன்னாருக்கு இன்னாருன்னு அவன் முடிவு பண்ணிருப்பான். அதுபடி நடக்கட்டும் என்று மனதிற்குள் நினைத்தபடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் மாடசாமி. பின் எழுந்து அவரின் நஞ்சு நிலத்தை நோக்கி நடந்தார். இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டிருந்ததை தாமரை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கள் பேசியதை கேட்ட பிறகுதான் நம்மையும் அறியாமல் நாம் வைத்தியை விரும்புகிறோம் என்று தாமரை புரிந்து கொண்டாள். வைத்தியை நினைக்கும் போது அவள் மனதில் இதுவரைக்கும் ஏற்படாத ஒருவித புது மயக்கமும் ஆசையும் ஏற்பட்டது. வைத்தியை நினைக்கும் போது தானாக அவள் கண்கள் கண்ணீர் சிந்தியது. வைத்தி மாமா மட்டும் வீட்டோட மாப்பிள்ளை அவரை சம்மதிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்தாள். அவனின் பிடிவாத குணத்தை நினைத்து அழுதாள். வைத்தியின் பிடிவாத குணத்தை மாற்ற தாமரை முடிவு செய்தாள். மறுநாள் காலையில் கோவிலுக்கு போவது போல் வைத்தி வீட்டுக்கு சென்றாள் தாமரை. அங்கு வைத்தி இல்லை. அவன் தங்கை கல்யாணி எம்பிராய்டரி போட்டு கொண்டு இருந்தாள். தாமரையை பார்த்ததும், வா தாமரை, எப்படி இருக்க? ஏதாவது தைக்கணுமா என்று கேட்டாள். ஏன், ஏதாவது தைக்கணும்னா தான் நான் உங்க வீட்டுக்கு வரணுமா? இல்ல தாமரை, நீங்க பணக்காரங்க, இந்த ஏழை வீட்டுக்கு, அதுவும் குடிசை வீட்டுக்கு வந்திருக்க, அதான் கேட்டேன்
என்ன கல்யாணி, மாமாதான் இப்படி எங்களை பிரிச்சு பாக்குதுன்னா நீயும் இப்படி பேசுறியே? விட்டா எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருவீங்க போல. ஊரை விட்டு தள்ளி வைக்க நாங்க யாருமா? என்ன இருந்தாலும் பணக்காரங்க பணக்காரங்க தான், ஏழை ஏழை தான். மாடி வீடும் குடிசை வீடும் ஒன்னாயிடுமா? மாடி வீட்டுல இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், குடிசை வீட்டுல இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். எல்லாரும் உடம்புலயும் ஓடுறது ஒரே சிவப்பு கலர் ரத்தம் தான். எங்க மனசுல எந்த வேறுபாடும் இல்ல. அப்படி இருந்தா உன்னையும் மாமாவையும் பார்க்க நான் அடிக்கடி வருவேனா என்று கண்ணீர் ததும்ப கேட்டாள் தாமரை. ஓ மனசுல ஒண்ணு இருக்காது, அத்தை முத்து பேச்சி மனசுலயும் ஒண்ணு இருக்காது. ஆனா உங்க அப்பா மனசுல என்று இழுத்தாள் கல்யாணி. கல்யாணி, நீயும் உங்க அண்ணனும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பா மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அவர் மனசுல என்ன ஐடியா இருக்குன்னு தெரியுமா என்று சொல்ல வந்த தாமரை மேற்கொண்டு பேச்சு வராமல் அப்படியே நின்றாள். வெட்கம் வார்த்தைகளை தடுத்தது. கல்யாணியின் கவனம் முழுக்க எம்ப்ராய்டரி போடுவதில் இருந்தது. தாமரை அவள் நிமிர்ந்து கூட பார்க்காமல் சொன்னாள், என்ன ஐடியா இருக்கு? என் அண்ணனை அவர்கிட்ட வேலைக்கு வச்சுக்கலாம் தானே? என் அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இத பாரு தாமரை, எங்க அண்ணனுக்கு உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் துணி தச்சு தரும். எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் பூ போட்டு கொடுப்பேன். தையல் மூலம் நாங்க வாழ வருமானம் வரும். அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி என்றாள் கல்யாணி. மாமாவை அவர் எங்க வீட்டுல வேலை செய்ய கூப்பிடல. எங்க அப்பா ஃப்ரெண்டு முருகேசன் இருக்காருல்ல, அவர்கிட்ட வெளிப்படையா அவரோட எண்ணத்தை சொல்லிட்டாரு. நீ வேணா அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு. ஏன் நீ சொல்ல மாட்டியா? நான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணுமோ? நாங்க பணக்காரங்கன்னு நினைச்சு நீங்க விலகி நிக்கிறீங்க. இது நாங்க ஏழையா இருந்தா உறவு முறைய விட்டு கொடுப்பீங்களா என்று தாமரை கேட்டதும் கல்யாணி நிமிர்ந்து தாமரையை பார்த்தாள். தாமரை கண்ணீர் முத்துக்கள் சிந்த வெட்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள். கல்யாணிக்கு விஷயம் என்னவென்று புரிந்துவிட்டது. பின் கண்ணீரை துடைத்து கொண்டு கல்யாணி சொன்னாள், நீ அண்ணனுக்கு முறை பொண்ணு. என் அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க எல்லா தகுதியும் இருக்கு. நாங்க எதையும் மறக்கல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் வாய் நிறைய அண்ணின்னு கூப்பிடணும் ஆசையா இருக்கும். என்னதான் நீ பணக்காரியா இருந்தாலும் நாங்க ஏழையா இருந்தாலும் எங்க அன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் இந்த ஜில்லாவுல உண்டா? உண்மைதான் கல்யாணி. இதத்தான் நேத்து அப்பா முருகேச மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? உண்மையாவா? உங்க அப்பா உன்னை என் அண்ணனுக்கு கட்டி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாரா? உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா நீ வேணா முருகேச மாமாவை கேட்டுப்பாரு. அப்பாவுக்கு உங்களை பிடிக்கும். நீங்க தான் விலகி ஓடுறீங்க என்றாள் தாமரை. கையில் வைத்திருந்த எம்ப்ராய்டரி சட்டத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து தாமரையிடம் வந்தாள். தாமரையின் கன்னத்தில் கையை வைத்து தன் தலையில் சொடுக்கி திஷ்டி கழித்தாள். பின் சொன்னாள், நீயும் எங்க அண்ணனும் சௌக்கியமா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்றாள். வீட்டோடு மாப்பிள்ளை கண்டிஷன் பத்தி கல்யாணியிடம் தாமரை எதுவும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு தாமரை கோவிலை நோக்கி நடந்தாள். அவள் மனம் சந்தோஷ கடலில் தத்தளித்தது. அவள் கனவு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் வைத்திக்கும் நடக்கும் திருமண கனவில் அவள் மிதந்து கொண்டிருந்தாள். அப்போது வைத்தியின் குரல் கேட்கவும் தாமரை அங்கேயே நின்றாள். சுற்றி பார்த்தாள். கோவில் அருகே வைத்தியும் முருகேசன் மாமாவும் பேசிக்கொண்டிருந்ததை தாமரை பார்த்தாள். அவர்கள் பார்க்கா வண்ணம் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்கள் பேசியதை கேட்டாள். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உறவுக்காரன், அதுலயும் முறக்காரன். நான் இருக்கும்போது வேற ஒருத்தன் தாமரகுளத்துல தாலி கட்டிடுவானா என்ன? அதுலயும் நான் தாய்மாமே மகன். என்ன மீறி எவன் வரான்னு நான் பாக்குறேன். அப்படி சொல்லு வைத்தி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம்தான் எனக்கு உறுத்துது. வீட்டோட மாப்பிள்ள எப்படி சரிப்பட்டு வருமா? நான் மட்டும் வந்து அங்க தங்க முடியாது. கூட என் தங்கச்சி கல்யாணியும் வருவா. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நாங்க சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களால அவமானப்பட முடியாது. நாங்க பசி பொறுப்போம், ஆனா சொல்லு பொறுக்க மாட்டோம் என்றான் வைத்தி. வைத்தி, நீ கவலைப்படாத. ஊர்ல நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோமா? பஞ்சாயத்துன்னு நம்ம ஊர்ல எதுக்கு இருக்கு? பஞ்சாயத்துக்கு வந்தா உங்க மாமன் பேரு கெட்டாதா? அதனாலேயே உங்க மாமா உன்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாரு என்றார் முருகேசன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தாமரையின் உள்ளம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. உறவு முறையை விட்டு கொடுக்காமல் தனக்காக சண்டை போட கூட தயாரா இருக்கும் வைத்தியை நினைத்து அவள் உள்ளம் பூரித்தது. அப்போது வைத்தி முருகேசனிடம் சொன்னான், அப்போ சரி, எனக்கு சம்மதம் என்றான். சரி வைத்தி, ரொம்ப சந்தோஷம். நான் போய் உங்க மாமா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன் என்று சொல்லிவிட்டு முருகேசன் சென்றார். அதுவரை மறைந்திருந்த தாமரை வெளியில் வந்தாள். குனிந்த தலை நிமிராமல் கோவிலை நோக்கி நடந்தாள். அப்போது வைத்தி அவள் எதிரில் வந்து நின்றான். என்றுமில்லாத வெட்கம் இன்று அவளை பாடாய்படுத்தியது. அவள் புன்முறுவலுடன் தலை குனிந்தபடி நின்றாள். இந்தா, மாமா வீட்ல இருக்காரா
என்று கேட்டான் வைத்தி. அவனுடைய பேச்சு நடவடிக்கை அனைத்திலும் வழக்கத்தை விட வித்தியாசம் தெரிந்தது. இருக்காரு மாமா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக கோவிலுக்குள் சென்றாள் தாமரை. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று ஏன் இவ்வளவு வெட்கம், கூச்சம், பதட்டம்? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் அந்த இனம் புரியாத உணர்வு அவளுக்கு பிடித்திருந்தது. அதன் பிறகு ஒரு நல்ல முகூர்த்த நாளில் வைத்தியநாதன் தாமரை திருமணம் இனிதே நடந்தது. வைத்தியும் அவள் தங்கை கல்யாணியும் மாடசாமி வீட்டிற்கு வந்தார்கள். இரண்டு குடும்பமும் ஒரு குடும்பம் ஆகிவிட்டது. இணை பிரியாத தம்பதிகளாக தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் வைத்தியும் தாமரையும். அனைவருக்கும் சந்தோஷம். இருவரை தவிர. ஒன்று மாடசாமியின் தங்கை சோலையம்மாள், இன்னொன்று சோலையம்மாவின் மகன் நாகராசன். நாட்கள் ஓடியது. வைத்தி தாமரை கல்யாணம் முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. வைத்தியின் அந்த சிறிய குடிசை வீடு, ஓலை கூடாரம், தையல் எந்திரம், எம்ப்ராய்டரி, ஊசி நூல், அந்த ஏழ்மையான உலகம் மறைந்து விட்டது. கழுத்திலே தங்கச் சங்கிலி, கையிலே தங்க கடிகாரம், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, தோளில் துண்டு என்று முழு பணக்காரனாக மாறியிருந்தான் வைத்தி. வயல் வரப்பில் நின்று கொண்டு வேலையாட்கள் ஒழுங்காக வேலை பார்க்கிறார்களா என்று வைத்தி பார்த்து கொண்டிருந்தான். உணவு இடைவேளை. எல்லோரும் சாப்பிட சென்றார்கள். வைத்திக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு வந்தது. மீன் குழம்பு, கோழி வறுவல் என்று சாப்பாடு தடபுடலாக இருந்தது. சாப்பிட்டுவிட்டு பம்பு செட்டுக்கு போனான். அப்பொழுது அங்கு இருவர் பேசிக் கொண்டிருந்தது வைத்தி காதில் விழுந்தது. ஏண்டா சொக்கா, நம்ம சின்ன முதலாளி அதாண்டா புது பணக்காரன் வைத்தி ரொம்ப மிரட்டுறான். பழசெல்லாம் மறந்து போச்சோ? அட ஆமா முனியா, மறக்காம என்ன பண்ணும்? குப்பைய தூக்கி கோபுரத்துல வச்சா அது அமைதியா இருக்குமா? அடிக்கிற காத்துக்கு ஆடி தீக்காது. அப்படி சொல்லு. தையல் மிஷினே கதின்னு கிடந்தவன் இன்னைக்கு 4-5 தலைமுறை சொத்துக்கு அதிபதி. ஆடாம என்ன செய்வான்? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக வீட்டை நோக்கி நடந்தான் வைத்தி. சலனமில்லாமல் இருக்கும் நீரில் ஒரு சின்ன கல் விழுந்தாலும் போதுமே அந்த நீர் கலங்கி போக, அது மாதிரிதான் அமைதியாக சந்தோஷமாக இருந்த வைத்தி வாழ்க்கையில் இவர்கள் பேச்சு ஒரு கல்லாக விழுந்தது. வைத்தியின் மன அமைதியை கலைத்தது. கழுத்தில் இருக்கும் செயின், கையில் இருக்கும் கடிகாரம், உடை எல்லாவற்றையும் பார்த்தான். அவனுக்கே அவனை பார்க்கும்போது அருவருப்பாக இருந்தது. சொக்கனும் முனியனும் பேசிய வார்த்தைகளை எளிதில் அவனால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அவன் உள்ளத்தில் ஓங்கி விழுந்த அடி அது. அந்த அடியின் வலியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனதில் ஏற்பட்ட ரணத்தோடு வீட்டை நோக்கி நடந்தான். அப்போது வழியில் அவனது பழைய குடிசை வீட்டை பார்த்தான். அவனது வீடும் வெளியிலிருந்த ஓலை கூடாரமும் தையல் மிஷினும் அவனை ஏக்கத்தோடு பார்த்த மாதிரி அவனுக்குள் ஒரு உணர்வு. என்னை விட்டுட்டு போயிட்ட, பரவாயில்ல, ஆனா உன் மானத்தை காப்பாத்த போறது நாங்க தான் அப்படின்னு அந்த வீடும் தையல் மிஷினும் சொல்வது போல் அவனுக்கு தோன்றியது. தலையை குனிந்து கொண்டு வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அன்று முழுக்க அவனுக்கு மனமே சரியில்லை. அஸ்தமனமாகி கொண்டு இருந்தது. நட்சத்திரங்கள் மெல்ல மெல்ல ஜொலிக்க ஆரம்பித்தது. வைத்திக்கு தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். அவனின் அத்தை முத்து பேச்சியையும் அவனின் ஆசை மனைவி தாமரையும் நினைத்து கொண்டான். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு விடியும் பொழுதில் அவனையும் அறியாமல் உறங்க ஆரம்பித்தான். மறுநாள் காலையில் தாமரையின் அத்தை சோலையம்மா வந்தாள். வாங்க என்று அவளை வரவேற்றான் வைத்தி. நீ எல்லாம் வரவேற்கிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேன். இது எங்க அண்ணே வீடு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று சொல்லிவிட்டு வைத்தியை இலக்காரமாக பார்த்தாள் சோலையம்மா. அவளின் குணத்தை பற்றி வைத்திக்கு நன்றாகவே தெரியும். அதனால் மௌனமாக வயலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பொழுது போன பிறகு, எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு வீட்டை நோக்கி நடந்தான். அவனுக்கு முன் அரசமர பிள்ளையார் கோவிலிலிருந்து சோலையம்மாவும் டீக்கடை ஆறுமுக மனைவி முத்தம்மாவும் சென்று கொண்டிருந்தார்கள். சோலையம்மாவின் ஒவ்வொரு வார்த்தையும் வைத்தியின் இதயத்தை குத்தி ரணமாக்கியது. ஏற்கனவே காயப்பட்ட இடத்தில் மீண்டும் ஓங்கி குத்துவது போல் இருந்தது அவனுக்கு. சோலையம்மா முத்தம்மாவை பார்த்து சொன்னாள், முத்தம்மா, நான் ஏற்கனவே எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், உன் தகுதிக்கு ஏத்த இடத்துல சம்பந்தம் பண்ணுன்னு. எங்க அண்ணியும் அவ பெத்த சீமாட்டியும் பிடிவாதமா இருந்து காரியத்தை சாதிச்சு விட்டாளுக. எந்த மானவுளவனாவது மாமனார் வீட்டோட இருப்பானா? அதுலயும் கூட பிறந்தவளையும் கூட்டிக்கிட்டு வந்து மாமனார் வீட்டுல ஓசி சோறு திம்பானா? என்னவோ அவன் காட்டுல மழை பெய்யுது. என் மகனுக்கு என்ன குறைச்சல்? இவங்கள போல பஞ்ச பிரதேசியா? எங்களுக்கும் நிலம்புலம் இருக்கு. அவன் ஒருத்தந்தான் எல்லாத்துக்கும் வாரிசு. எங்க அண்ணன் கிட்ட கெஞ்சினே, 20 நாள் உன் வீட்லயும் 10 நாள் என் வீட்லயும் இருக்கட்டும்னு சொன்னேன். எங்க அண்ணன் சம்மதிக்கல. கேட்டா என் மகனுக்கு ஏதோ குடிப்பழக்கம் இருக்கான், அதை இவரு பார்த்து விட்டாராம். தெரியாமத்தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல எந்த ஆம்பளையும் செய்யாத தப்பையா என் மையன் செஞ்சு விட்டான்? அவங்க கூட எல்லாம் பொம்பளைய குடும்பம் நடத்தல. என்னவோ ஊர்ல இல்லாத உத்தம யோக்கியன்னு மச்சா மகனுக்கு பொண்ண கட்டி கொடுத்தாரு.
இப்ப அவன் வீட்டோட உட்கார்ந்து ஓசி சோறு திங்கிறான். தன்னையும் தான் கூட பிறந்தவளையும் காப்பாத்த வக்கில்லாதவனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. இவனை காப்பாத்தவே 4 பேர் வேணும். இதுல இவனோட பொண்டாட்டிய வேற பாத்துக்க போறானா என்று இளக்காரமாக சொன்னாள் சோலையம்மா. அவளின் வார்த்தைகளை கேட்டு திகைத்து நின்றான் வைத்தி. நேற்று வேலையாட்கள் பேசியதே தாங்க முடியாமல் தவித்தான். இன்று சோலையம்மா, அதுவும் டீக்கடை ஆறுமுகம் பொண்டாட்டி முத்தம்மா கிட்ட. முத்தம்மாவுக்கு அந்த ஊர்ல என்ன பேரு தெரியுமா? ஆல் இந்தியா ரேடியோ. அவகிட்ட சொன்னா போதும், ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. முதல்ல விழுந்த அடிய விட இந்த அடி ரொம்ப பலமா இருந்தது. அவனோட மானத்தையும் ரோஷத்தையும் கேள்வி கேட்பது போல் இருந்தது. நிதானமாக யோசித்தான். ஒரே நொடி தெளிவான முடிவெடுத்தான். வீட்டை நோக்கி நடந்தான். சமையலறையில் கல்யாணி வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளிடம் வைத்தி கேட்டான். கல்யாணி, உன்ன அந்த சோலையம்மா ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டதும் கல்யாணி திடுக்கிட்டாள். சோலையம்மா இன்னைக்கு நேற்றா சொல்லுகிறாள்? இந்த வீட்டுக்கு வைத்தியும் கல்யாணியும் வந்ததிலிருந்து ஏதாவது சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறாள். மாதத்திற்கு 20 நாள் இங்குதான் இருப்பாள். திரும்பி வர வருஷ கணக்கு ஆவது போல் ஊருக்கு போவாள். 10 நாள்தான். மறுபடியும் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு வந்து விடுவாள். ஒவ்வொரு நாளும் அவள் பேசும் பேச்சை கேட்டுக்கொண்டு மனதிற்குள் குமுறிக்கொண்டு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரால் தலையணையை நினைத்து கொண்டு இருந்தவள்தானே கல்யாணி. இவ்வளவு தூரம் கல்யாணி பொறுமையா இருந்ததற்கு காரணம் வைத்தியும் தாமரையும் தான். ஆம், அண்ணன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தன்னால் ஒரு பிரச்சனை அண்ணன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று கல்யாணி பொறுமையாக இருந்தாள். ஆனால் இன்று அந்த அண்ணனை சோலையம்மாவை பற்றி கேட்டதும் கல்யாணியால் அதற்கு மேல் மறைக்க முடியவில்லை. அடக்கி வைத்திருந்த துயரம் எல்லாம் கண்ணீராக வெளிவந்தது. கல்யாணியின் கண்ணீரை பார்த்ததுமே வைத்தி புரிந்து கொண்டான் என்ன நடந்தது என்று. பின் கல்யாணியின் கண்ணீரை துடைத்து விட்டு சொன்னான். கல்யாணி, இனிமே நாம இந்த வீட்ல இருக்க வேண்டாம். அது நமக்கு மரியாதையா இருக்காது என்றான். சரியா சொன்னனே, இத்தனை நாளா உன்கிட்ட சொல்ல வேண்டானா அமைதியா இருந்தேன். நான் ஏதாவது சொல்ல போய் நீ கோவப்பட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா அப்புறம் நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்த பாவம் என் தலையில வந்து விடியும். அதனால எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு பேசாம இருந்தேன். அந்த சோலையம்மா மாசத்துல 3/4 நாள் இங்கதான் இருக்கா. ஒரு வேளையும் பாக்குறது இல்ல. மாடசாமி மாமாவோட சொத்தை உட்கார்ந்து தின்னு அழிக்கிறது இவ. ஆனா இவ நம்மள பார்த்து ஓசி சோறுன்னு சொல்றான்னா உனக்காகவும் தாமரைக்காகவும் நம்ம அத்தை முத்து பேச்சிக்காகவும் தான் நான் பொறுமையா இருக்கேன். நமக்கு என்ன வீடா இல்ல வாழ்றதுக்கு வழியா இல்ல. நாம ஏன் இங்க கிடந்து அவமானப்படணும்? சரியா சொன்ன கல்யாணி. நமக்குன்னு மழை வெயிலுக்கு ஒதுங்க ஒரு குடிசை இருக்கு. கைவசம் நம்ம குலசாமி தையல் மிஷின் இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாம் சரிதானே. ஆனா நம்ம கூட நம்ம வீட்டுக்கு தாமரை வருமானா? வந்தா கூட்டிட்டு போவோம், வராட்டி இங்க அப்பன் வீட்லயே இருக்கட்டும். அந்த சோலையம்மாவுக்கு நேரத்துக்கு ஆக்கி போடட்டும். நமக்கு என்ன, பொண்டாட்டிக்காக சுயமரியாதையை விட முடியாது என்று வைத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு தாமரை வந்தாள். வா மாமா, இப்பதான் வந்தியா? வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடு இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு மாமா. இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட எல்லா கணக்கு வழக்கையும் கொடுக்க போறேன். 1 ரூபா குறைஞ்சாலும் அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். என்ன மாமா திடீர்னு, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம வீட்ல நமக்கு சாப்பாடு. உன் கையால ஆக்கி போடு. நல்லா ஆக்கி போடுறேன். ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி கோபமா சொன்னா எனக்கு என்ன புரியும்? ஏன்னு காரணம் சொன்னாதான் வருவியோ? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வரணும். முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப ரொம்ப சந்தோஷம். இங்க உங்க அப்பன் வீட்ல இரு. உங்க அத்தை சோலையம்மாவுக்கு நல்லா ஆக்கி போடு. இன்னும் கொஞ்சம் உடம்பு பெருக்கட்டும் என்று வைத்தி சொன்னதும் தாமரை சிரித்து விட்டாள். பின் சொன்னாள், அப்பா, என் மாமனுக்கு எவ்வளவு கோபம் எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. எங்க அத்தை சோலையம்மா சரியில்லை. எப்ப பார்த்தாலும் நம்ம கல்யாணிய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாவம் நம்ம கல்யாணி. எனக்கு மட்டும் அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணி இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்திருப்பா. என்ன பண்றது, நான் ஒத்த பொண்ணா பிறந்துட்டேன். அதான் கல்யாணிக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னு நான் அப்பா கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அப்பாவும் நல்ல இடமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த அத்தை தான் ரொம்ப ஓவரா பேசுது. போதா குறைக்கு ஊருக்குள்ள உன்னையும் கல்யாணியும் பத்தி தப்பா பேசுது. இன்னைக்கு காலையில சோலையம்மா வருதுன்னு தெரிஞ்சதும் நான் எங்க அப்பா கூட சண்டை போட்டேன். கல்யாணம் ஆன பிறகும் உங்க தங்கச்சி அது புருஷன் வீட்டுல இருக்காதா? பாதி நாள் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அம்மா கிட்ட எல்லா வேலையும் வாங்குது. பாவம் அம்மா. ராத்திரி ஆனா கால் வலி மூட்டு வலின்னு என்னைய
எண்ணெய தடவிக்கிட்டு இருக்கு. போதா குறைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதும் என் புருஷனையும் என் நாத்தனாரையும் வேற அத்தை மரியாதை இல்லாம பேசுது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். உங்க தங்கச்சி இங்க வரவிடாம பண்ணுங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு எங்க அப்பாரு என்ன சொன்னாரு தெரியுமா? அவங்க அப்பா சாகும்போது, அதான் என் தாத்தா சாகும்போது, சோலையம்மாவை விட்டுறாத, அவளுக்கும் இந்த வீட்ல பங்கு இருக்கு, அவ எப்ப வேணாலும் வருவா போவா, நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாராம். அதனால என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் மீற மாட்டேன்னு சொல்லிட்டாரு எங்க அப்பா. உடனே நானும் உறுதியா சொல்லிட்டேன். அப்ப நாளைக்கு நானும் என் புருஷனும் என் நாத்தனாரும் எங்க வீட்டுக்கு போறோம். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். உங்க நிலத்தை நீங்களே பாத்துக்கங்க, நாங்க எங்க பிழப்ப பாத்துக்கிறோம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டேன் என்றாள் தாமரை. அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றார்கள் வைத்தியும் கல்யாணியும். கல்யாணி ஓடி வந்து தாமரையை கட்டிப்பிடித்து அழுதாள். பின் சொன்னாள், சரி, நாம கிளம்புறதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். பின் வைத்தி தாமரையை பார்த்து சொன்னான், எனக்கு தெரியும் நீ புத்திசாலின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன் கூட உன் குடிசைக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு நீ தையல் கத்து கொடுக்கணும். இவ்வளவுதானா? சொல்லி கொடுத்துட்டா போச்சு என்று சொல்லிக்கொண்டே அவளின் அருகில் வந்தான் வைத்தி. சரி மாமா, நேரமாச்சு, சாப்பிடவா என்று சொல்லிவிட்டு வெட்கப்பட்டு கொண்டே அவனது பிடிக்கு அகப்படாமல் ஓடினாள் தாமரை. அவள் ஓடுவதை பார்த்து சிரித்தபடி நின்றான் வைத்தி. கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.